சற்றுமுன் வெளியான தகவல். பெண்கள் அக்கவுண்டில் வந்து விழும் ரூபாய் 1500. தீபாவளி பண்டிகைக்கு முன் எதிர்பார்க்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது, பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 வழங்கும் திட்டத்தில் இன்னும் சில நாட்களில் பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் முக்கிய மந்திரி யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான முக்கிய ஆதாரமாக மாற்றியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ரூபாய் 1500 வழங்கப்படுகிறது. இந்த பணம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாகவே டெபாசிட் செய்யப்படுகிறது. பெண்களுக்கான வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள் மற்றும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த பணம் பெண்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் 13 தவணைகள் வழங்கப்பட்டு விட்டன. தற்போது 14வது தவணை எப்போது கிடைக்கும் என்று பெண்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். அடுத்த தவணை தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் எப்போது டெபாசிட் செய்யப்படும் என்பது குறித்து அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடப்படவில்லை. இருப்பினும் நிதி துறையிலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி அடுத்த சில வாரங்களுக்குள் பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய தவணைகள் பெரும்பாலும் மாதத்தின் 2வது வாரத்தில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த செப்டம்பர் மாதத்தின் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் 14வது தவணை பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் உள்ள பயனாளிகளும் சரியான நேரத்தில் தவணை தொகை கிடைத்ததாகவும், இந்த முறை சரியான நேரத்தில் கிடைக்கும் எனவும் பயனாளிகள் நம்பிக்கையுடன் உள்ளன. நேரடி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது. இதனால் பல்வேறு மோசடிகள் குறைந்துள்ளது. பயனாளிகள் தங்கள் கணக்கு விவரங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். தவறான வங்கி விவரங்கள் தவணையை தாமதப்படுத்தலாம். பெண்களை தன்னிறைவு அடைய செய்யும் நோக்கத்துடன் மாநில அரசு இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. 14வது தவணையை சுமூகமாக வழங்குவதற்கு தயாராகுமாறு மாநில நிதித்துறை வங்கிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பணம் கிடைப்பதற்கான அதிகாரப்பூர்வ தேதி விரைவில் அறிவிக்கப்படும். மில்லியன் கணக்கான பெண்கள் இந்த தவணையை எதிர்நோக்கியுள்ளன. பண்டிகை காலம் வருவதால் வீட்டு செலவுகள் சமாளிக்க 14வது தவணையை அரசு முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிப்படவில்லை என்றாலும் 14வது தவணை செப்டம்பர் மாத நடுப்பக்கத்தில், அதாவது செப்டம்பர் 12 முதல் 18 வரை டெபாசிட் செய்யப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக உள்ளது. 14வது தவணையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பயனாளிகள் வதந்திகளை நம்பக்கூடாது. அரசாங்க வலைத்தளங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ விவரங்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அரசு திட்டங்கள் தொடர்பான போலியான செய்திகள் தற்போது அதிகமாக பரப்பப்பட்டு வருகிறது. எனவே கவனமுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால்,
கோவை மாவட்டத்தில் ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. மேலும் சில ரயில்கள் மாற்று பாதையில் செல்ல இருக்கிறது. கோயம்புத்தூரில் ரயில் நிலையத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்து உள்ளது. இதனால் சில ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்கள் வேறு பாதையில் இயக்கப்பட உள்ளது. எந்தெந்த ரயில்கள் ரத்து, எந்தெந்த ரயில்கள் மாற்று பாதையில் செல்லும் என்பதை பற்றி இந்த செய்தியில் பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்தில் தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் நடக்க இருப்பதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 66612 பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் MEMU ரயில் காலை 9:40 மணிக்கு பொள்ளாச்சியில் இருந்து புறப்பட வேண்டிய முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 66615 மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி MEMU ரயில் பகல் 1:05 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்பட வேண்டியது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. மாற்று பாதையில் செல்லும் ரயில்கள் ட்ரெயின் நம்பர் 13352 ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆலப்புழாவில் இருந்து காலை 6 மணிக்கு புறப்பட வேண்டியது கோயம்புத்தூருக்கு பதிலாக பொள்ளாச்சி இருப்பூர் வழியாக இயக்கப்படும். இதனால் இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வராது. ஆனால் பொள்ளாச்சியில் பகல் 12:17 மற்றும் 12:20 மணிக்கு நின்று செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 12678 எர்ணாகுளம் KSR பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் எர்ணாகுளத்தில் இருந்து காலை 9:10 மணிக்கு புறப்பட வேண்டியது கோயம்புத்தூருக்கு பதிலாக பொள்ளாச்சி இருக்கூர் வழியாக இயக்கப்படும். இதனால் இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வராது. ஆனால் பொள்ளாச்சியில் பகல் 12:47 மற்றும் 12:50 மணிக்கு நின்று செல்லும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரயில்வே நிர்வாகம் பயணிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய அவ்வப்போது தண்டவாள பராமரிப்பு பணிகளை மேற்கொள்கிறது. இதற்கு பணிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ரயில் பயணம் செய்பவர்கள் இந்த மாற்றங்களை கவனத்தில் கொண்டு தங்கள் பயணத்தை திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ கீழே பற்றிய நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக